ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கோ லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பூமியில இயேசு சுவாமி தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டு ஏற்ற காலங்கள்ல நமக்குள்ள நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து அவருடைய பிள்ளையா, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வாழ்ந்து அவரோடு உடன்படிக்கை செய்து அவருடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்படி நம்மளை அழைத்திருக்கிற தேவன் அழகாக அங்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அலையில சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் நமக்காக ஒரு வார்த்தை சொல்லி சென்றிருக்கிறாங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்லும்படி திரும்ப வருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ அந்த காணப்படாதவைகளுக்குரிய அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் சரி, இந்த பூமியில நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஒருவேளை இந்த நாள் வரை நீ பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களும் சரி, அவைகளை ஆண்டவர் இந்த நாட்கள்ல உனக்கு கைகூடி வரப்பண்ணி அதை நீ கண்டு ருசிக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை அங்க அழகா அந்த 18வது வசனம் சொல்லுது பாருங்க, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். நல்ல கவனிங்களேன். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைனா தற்காலிகமானவை. இன்றைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் குறைபாடுகளா இருக்கலாம், அல்லது எதிர்ப்புகள் போராட்டங்களா இருக்கலாம், சஞ்சலம் தவிப்புகளா இருக்கலாம். இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீ முடிவு பண்ணாத. ஆண்டவர் சொல்றாங்க, காணப்படுகிறவைகள் இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீ அனுபவித்து கொண்டிருக்கிறது, அது தற்காலிகமானவை. ஒரு அலையில சொல்லுவோமா? காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தருவேன்னு சொன்னாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் கொடுத்து என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாங்க, அதை இன்னும் நான் பார்க்கலையே, பெற்றுக்கொள்ளலையே, அதை இன்னும் சுதந்திரிக்கலையே அப்படின்னு இந்த காணப்படாதவைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதை இந்த காலங்கள் ஆண்டவர் நான் கொடுத்து அது உனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது நித்தியமானவைகள். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, யோசேப்பு இவங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவாங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இந்த காணப்படாதவைகள் உன் வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிறதோ அதைகளை நீ பெற்றுக்கொள்ளுவது மாத்திரமல்ல, அது என்றென்றைக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கு இருக்கும்படியாக அப்படிப்பட்ட நன்மையினால் கர்த்தர் இந்த நாட்கள்ல உன்ன உன் குடும்பத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? அவர் யெகோவாவாகிய தேவன், ஆகும்படி செய்கிற கர்த்தர். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தேசத்துல பயங்கரமான ஒரு கொடிய பஞ்சம். காரணம் என்ன என்றா, முச்சிகை, சத்துரு முச்சிகை போட்டுட்டான். கொடூரமான ஒரு பஞ்சம். அப்போ தேவனுடைய வார்த்தையை தேடுறாங்க. தேவனுடைய மனுஷன்ட்ட போய் தீர்க்க தரிசிட்ட கேட்காங்க. ஆண்டோடைய வார்த்தை வருது. அங்க சொல்றாங்க, நாளைக்கு இந்நேரத்துல இந்த பஞ்சம் அப்படி தலைகீழ மாறி ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பை தருவாங்க. அப்ப அந்த ஆலோசனை கேட்க போன பிரதானிகள்ல ஒருத்தன், ராஜாவின் பிரதானிகள்ல ஒருத்தர் கேட்பாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும், மதகுகளை திறந்து உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்பாரு. அது நடக்குமா அப்படின்னு கேட்டாரு பார்த்தீங்களா?
சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் கரெக்டா மறுநாள் அத்தனை மணிக்கு அதை சாத்தியமாக்குனாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? என்னாகும் 11 அதிகாரத்தை கூட நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த ஜனங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு இச்சை உண்டாயிடுச்சு. என்ன இச்சைனா, கறி சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும் ஒரு இச்சை வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொருத்தரும் அவங்க வாசஸ்தலத்துக்கு கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நின்று அழுதாங்களாம். அந்த இச்சையை தீர்த்து கொள்ளும்படி அழுதாங்களாம். மோசே அப்படியே ரொம்ப இதாயிட்டாரு. இது பெரிய உபத்திரம் ஆண்டவர் அப்படின்னு முறையிட ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, இல்ல, அந்த ஜனங்களுக்கு நான் தருவேன், இறைச்சி தருவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் முழுவதும் தெவிட்டு போட்டு போக மட்டும் சாப்பிடுவாங்க. அப்பதான் மோசே சொன்னாரு, அது எப்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள்லாம் கொண்டாந்து போட்டாலும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள்லாம் கொண்டாந்து போட்டாலும் இந்த ஜனங்களுக்கு போதுமா, நடக்குமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆதியாகமம் 18 அதிகாரத்துல கூட நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி இறங்கி வந்து ஆபிரகாம் சாராளோடு பேசி கொண்டிருக்கும் போது சாராள் சொன்னாங்க, இதை நான் பெறுவது மெய்யோ அப்படின்னு கேட்டாங்களாம். சான்ஸே இல்லைய, இது உண்மையா நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்பதாங்க ஆதியாகமம் 18:14 சொல்லப்பட்டது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது சாத்தியமே இல்லை, இது வாய்ப்பே இல்லை, இது சான்ஸே இல்லை அப்படின்னு எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் அதை சாத்தியமாய் மாற்றி உனக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி உன் காரியங்களை கைகூடி வரப்பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றி நித்திய நன்மையின் ஆசீர்வாதத்தினால, இந்த பூமிக்கு உனக்கு வாக்கு பண்ண ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உன்னை நிரப்ப வல்லவர். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏன் அப்படின்னா, பிரசங்கி 3 அதிகாரம் 1-10 முடி நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆமென். அப்ப இது என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆண்டவர் உன்னை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் கனத்திலும் மேன்மையிலும் விருத்தியிலும் உன்னை சுதந்திரிக்க பண்ணக்கூடிய காலங்கள். அப்ப ஏன் அதை பெற்றுக்கொள்ளல? சங்கீதம் 109 அதனுடைய 17 அநேக ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை, அநேக இடத்துல ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை. வாசிங்க, சங்கீதம் 109 அதனுடைய 17 சொல்லுது பாருங்க, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அவனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 109 அதனுடைய 17 கவனிக்கீங்களா? சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா அது அவனுக்கு தூரமா போகும். இது எந்த காலம் தெரியுமா? இது கிருபையின் காலம். இது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய காலம். இது கர்த்தர் உன்னை பெருக பண்ணக்கூடிய காலம். கர்த்தர் உன்னை கனம் பண்ணி உன்னை சாட்சியா நிறுத்தக்கூடிய காலம். அப்ப இந்த காலத்துல நீ மனதளவுல, உன் இருதயத்துல, உன் ஜீவன்ல கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில சம்பாதித்த அந்த ரட்சிப்பினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடிய இருதயத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குங்க. அந்த வாஞ்சை விருப்பங்களை உண்டாக்குங்க. அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வாங்க. அப்போ 1 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம் சரி, சங்கீதம் 34 சரி, அங்க பாத்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கோம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அழகா சொல்லியிருக்கோம். ஆண்டவர் சொல்றாங்க, நீ வேறு விரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், நீ அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், நீ அபிஷேகிக்கப்பட்ட கூட்டம், நீ தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கூட்டம். ஆண்டவர் உன்னை லேவியனாக, ஆசாரியனாக, ராஜாக்களாக, ராஜகுமாரத்திகளாக அழைத்திருக்கிற கூட்டம், பரிசுத்த ஜாதியா இருக்கும்படி அழைத்திருக்கிற கூட்டம். அப்ப இந்த கூட்டம் உலக மனுஷனை போல பேசக்கூடாதான், உலக மனுஷனை போல செயல்படக்கூடாதான், உலக மனுஷனை போல வாழக்கூடாதான்.
அங்க ஆண்டவர் தான் சொல்றாங்க ஆலோசனை, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை நீ சரி கட்டாத. அது உலக மனுஷன் செய்யறது. பழி வாங்குவதும் பதிர் செய்வதும் நானே. அவர் பொறுப்பு, அது அவர் செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கவில்லை என்று அறிந்து. அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? நீ இது அறிந்து கொள்ளு. நீ உதாசனம் பண்ற கூட்டம் அல்ல, நீ அசட்ட பண்ற கூட்டம் அல்ல, நீ ஏசாவின் வம்சம் அல்ல, யாக்கோப்பாகிய இஸ்ரவேலின் கூட்டம். அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து கொள். இதை நீங்கள் நான் அறிந்து கொள்ளணும். அப்ப அறிந்து கொள்ளணும். அந்த அறிவு நம்மளை நிரப்பணும். 10வது வசனம் சொல்லுது பாருங்க, அறிந்து ஆசீர்வதியுங்கள். 10வது வசனம், ஜீவனை விரும்பி. கவனிக்கீங்களா? ஜீவனை விரும்பணுமா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், கவனிக்கீங்களா? ஜீவனை விரும்புகிற மனுஷன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன் சாப விரும்ப மாட்டான், சாபத்தை விரும்ப மாட்டான், துக்கத்தை விரும்ப மாட்டான். அப்ப தீர்க்க ஆயுசை விரும்புவான். நல்ல நாட்கள் இன்னையிலிருந்து உண்டாகுது அப்படிங்கிறத விரும்பணுமா, அதை விசுவாசிக்கணுமா, அதை அறிந்து கொள்ளணுமா, அதை எதிர்பார்க்கணுமா. அதுக்கு அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அப்பா, கவனிக்கீங்களா? கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா, உன் மேல, உன் குடும்பத்தின் மேல நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் நீ என்னெல்லாம் கேட்ப, என்னெல்லாம் வேண்டுவ, என்னெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு கேட்டு அதை செய்வதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது, ஆர்வமா இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுவாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல எரேமியா 17 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அதுல அழகா சொல்லியிருக்கோம், அவனுடைய கிரியைக்கு தக்கதான் இருதயத்தின் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நினைவுகளை அறிந்து தருவாராம். இதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னா, இதுவரை உன் வாழ்க்கையில எதெல்லாம் சாத்தியமே இல்லை, எதெல்லாம் சான்ஸே இல்லை, எதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தையோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஒன்னால அது முடியாது, ஆனா உனக்குள் இருக்கிற இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். அவர் பெரியவர். ஆமென். கவனிக்கீங்களா? அப்போ சாத்தியம் இல்லாதது எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியோ ஆண்டவர் இன்னிலிருந்து அதை சாத்தியமா உனக்காக மாற்றுகிற கர்த்தர். எதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றியோ பரலோகத்தின் தேவன் உன் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிற கர்த்தர். எதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றியோ அது ஒன்னால முடியாத, நான் தேவனால கூடுன்னு சொல்லி நிறைவேற்றுகிற கர்த்தர். பைபிள்ல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்களாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14-16 முடிய வாசித்தீங்கன்னா அங்க அழகா ஆண்டவர் சொல்லுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலை அவங்க எப்படி எழும்புனாங்க, அந்த சூழ்நிலை காரணம் என்ன, அதுல இருந்து அவங்க எப்படி அதை பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவர் என்ன செய்தார், இன்னைக்கு நீ யாரா இருக்கிற, ஆண்டவர் உனக்குன்னு என்ன செய்ய போறாரு, உன்னை யாரா மாத்த போறாரு, உன்னை என்னவா மாத்த போறாரு அப்படிங்கறதான் கர்த்தருடைய வார்த்தை. வாசிங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சிய இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரோ இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். போதும், தொடர்ந்து அப்புறம் வாசிப்போம். கவனிங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சிய இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சியே அப்படின்னா அதனுடைய மொழிபெயர்ப்புல சொல்லும் போது புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனிய பேரரசின் அடிமைத்தனத்துல இந்த ஜனங்கள் நசுக்கப்பட்டாங்க. சொந்த தேசம் அப்படிங்கிற சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, அந்நியர்களால நசுக்கப்பட்டாங்க, அதிகாரம் மிக்கவர்களால் நசுக்கப்பட்டாங்க, உலகத்தின் அதிகாரம் அவங்களை நசுக்கியது.
சுதந்திரத்தை இழந்தாங்க. தன்னையே தற்காத்து கொள்ளக்கூடிய பலம் இல்லாம ஒரு புழுவை போல மிதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. அவங்க எப்பொழுதுமே தன்னுடைய நிலைமையே பார்த்தாங்க, தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனா அந்த 70 ஆண்டு காலம் தன்னோடு கூட இருந்த கர்த்தரை பார்க்க மறந்துட்டாங்களாம். ஒரு புழு அப்படிங்கிறது என்ன அடுத்த வேலை என்ன நேருமோ அப்படிங்கிற, அடுத்த வேலை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற நிலை, அச்சங்கிற நிலைமைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். ஒரு புழு பாத்தீங்கன்னா தரையோடு தரைய நசுங்கிருவோமோ அப்படின்னு பயத்திலே இருக்குமா, யாராவது மிதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்திலே எப்பயுமே ஊர்ந்து போய்கிட்டு இருக்குமா. என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை, அதுக்கு பேர் தான் புழுவாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு கடன் சுமை உன்னை புழுவை போல நெளிய வைத்து கொண்டிருக்கலாம், அல்லது தீராத சரீர வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல பிரிவினைகளும் பிளவுகளும் இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல கடுமையான எதிர்ப்புகள். இந்த சூழ்நிலையெல்லாம் உன்னை முற்றிலும் அப்படி முடக்கி போட்டு ஒரு புழுவை போல அப்படி நெளிந்து ஒரு பலவீனமான நிலைமைக்கு நீ தள்ளப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு நீ காண்கிறவைகள் அனித்தியமானது, இது தற்காலிகமானது. இதுல ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு விடுதலை, ரட்சிப்பு, மேன்மை, அது காணப்படாதது, அது நித்தியமானது. ஒரு அலையில சொல்லுவோமா, இதுல இருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு உயர்வை கொடுத்து, கனத்தை கொடுத்து, அது உனக்கு மாத்திரம்ல உன் சந்ததிக்கும் இருக்கத்தக்கதான ஒரு மேன்மையின் உயர்வு இன்னைக்கு உன்னை நிரப்புது. ஆகவேதான் அவர் சொல்றாங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சிய இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, இன்னைக்கு இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து ஒரு புழுவை போல இருக்கேன்னு சொல்லி பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறான். ஒரு அலையில சொல்லுவோமா. அப்போ உனக்கு உன் உள்ளத்தையும் உணர்வையும் புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்து உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் உனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இதுவரை இந்த வினாடி வரை உன் வாழ்க்கை இருக்கிற அந்த ஒத்துறவத்தை மாற்றி ஒரு பெரிய அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருகிற தேவன். ஒரு ஆளில சொல்லுவோமா. அப்ப இந்த ஜனங்கள் இந்த பகைவரின் பலத்தை பார்த்து பயந்தாங்களாம். தங்களையே புழுவா பார்க்கிற ஒரு நிலைமை, இந்த சூழ்நிலையை பார்க்கிற ஒரு நிலைமை. அவங்க பகைவர்ல எப்படி பார்த்தாங்களாம், அசைக்க முடியாத, அதாவது சங்கீதம் 2வது சங்கீதம் 1-3 முடிய வாசித்தீங்க, நாங்க அழகா சொல்லப்பட்டிருக்கோம். சங்கீதம் 2வது சங்கீதம் 1-3 முடிய வாசித்தீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்து, பகவனின் பலங்க அது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கவனிக்கீங்களா, ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்களாம். இந்த கொந்தளிப்பு அப்படிங்கிறது எபிரேய மொழியில போட்டிருக்குது, போருக்கு தயாராகக்கூடிய ஒரு குதிரையின் சீற்றம். இங்க சர்ப்பத்தின் சீற்றத்தை சொல்லல, போருக்கு தயாராகி புறப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற குதிரையின் சீற்றம். அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா எதிரா திட்டமிடுதல், பகைஞனுடைய திட்டங்கள். இன்னைக்கு ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, வேலை செய்யற தொழில், எந்த நிலைமையில இருந்தாலும் அதுல சத்துருக்கள் பல விதங்கள்ல எழும்பி தேவ பிள்ளையாய உனக்கு விரோதமா எழும்பி அவங்க அநேக காரியங்களை திட்டமிடலாம். அதுக்கு பேர் தான் கொந்தளிப்பான். 2வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய்
ஆலோசனை பண்ணி. இந்த இடத்துல சொல்லும்போது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி ஆலோசனை அப்படிங்கிறது சதிவுன்னாங்களாம், சதி திட்டம் போட்டாங்களாம். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறு நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறது, உன்னை குறித்து தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இந்த சூழ்நிலையை வச்சு உன்னை அப்படி சிக்க வைத்து தன் இஷ்டப்படி தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சு உன்னை நடத்தலாம் அப்படின்னு சத்துரு கொந்தளிக்கலாம், சதி திட்டம் போடலாம், அவன் பல விதமான தந்திரங்களை உபாயம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்யறார்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். உன்னை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்தல்ல, உன் சத்துருடைய கொந்தளிப்பு, உன் சத்துருடைய சதி திட்டம், உன் சத்துருடைய சதி ஆலோசனைகளை பார்த்து அவர் நகைக்கிறாராம். அவர் சத்துருவை பார்த்து நகைக்கிறார்னா உன் பக்கத்துல, உன் பட்சத்துல நின்று உனக்காக அவர் யுத்தம் பண்ண போறார்னு அர்த்தம். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? வேதம் அழகா சொல்லுது பாருங்க, இந்த ஜனங்கள் புழுவா இருந்த ஜனத்தை என்னவா மாத்தினாரு தெரியுமா? ஏசாயா 41 அதனுடைய 15 அழகா சொல்லுகிறது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, இது 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 என்ன காலம் தெரியுமா? இதுவரை நீ புழுவா இருந்த, ரைட்டு, ஆனா இன்னையிலிருந்து நான் உன்னை போர் அடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் மாற்றுகிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணும்போது மரத்துல செய்யப்பட்ட வண்டியை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்களாம். அதுல அறுவடைக்கும் அந்த போர் அடிப்பதற்கும் அந்த அந்த இயந்திரத்தின் கூர்முனையில கூர்மையான கற்களையும் இரும்புகளையும் அதை மாட்டி போரடிக்க பயன்படுத்துவாங்களாம். போரடிப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் மலைகளை உடைத்து எடுப்பதற்கு அதை பயன்படுத்துவாங்களாம். ஆண்டவர் இன்னைக்கு அதை சொல்றாங்க, இதுவரை நீ புழுவா இருந்த, ஆனா இன்னையிலிருந்து நீ பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னை போர் அடிப்பதற்கு பழைய கருவியா, மரக்கருவியா இல்ல, புதிதும் கூர்மையுமான பற்கள்ல ஒரு யந்திரமா மாற்றுறேன். நீ என்ன செய்வ தெரியுமா? மலைகளை மிதித்து நொறுக்குவாய். அன்று சொல்றாங்க, எந்த பலவான பார்த்து, எந்த சதி திட்டத்தை பார்த்து, எந்த கொந்தளிப்பை பார்த்து, எந்த சத்துருவின் ஆலோசனையை பார்த்து நீ பயந்து ஓடுனாயோ, அத நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலையும் விசுவாசமாகிய தேவ பலத்தினால ஆண்டவர் இந்த நாள்ல உன்னை இடை கட்டுகிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? இன்னும் பாத்தீங்கன்னா, அதாவது உன் திராணிக்கு மிஞ்சி என்னென்ன பிரச்சனை சூழ்நிலை இருந்துச்சோ அதெல்லாம் நீ ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து நீ அறிக்கையிடும் போது, அதெல்லாம் உன் கால் அடியில நொறுங்கி போகும். அங்க சொல்லும்போது பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது, அந்த மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவான். என்ன வாக்கி விடுவா? பதர். அந்த பதர் அப்படிங்கிறது சொல்லும் போது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தூசி. எதெல்லாம் பார்த்து நீ பயந்து ரொம்ப பெருசா நினைச்சு திகைத்து கொண்டிருந்தாயோ, அதெல்லாம் ஆண்டவர் உன் பாதத்துல தூசியாக்கி போட்டு உன்னை ஒரு பயங்கரமும் பலவானுமான ஒரு பாத்திரமாய் நிரப்புகிற கர்த்தர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் புத்தகம் 12 அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12 அதிகாரம் 1ல இருந்து ஒரு சில வசனத்தை வாசித்தோம். நாங்க அழகா சொல்லப்பட்டிருக்கோம். ஏரோது ராஜா எழுப்பி இந்த ஜனங்களுக்கு எது பிரியம் அப்படின்னு நினைச்சாரோ அதை செய்யும்படி சீசர்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டானா. யாரு?
ஏரோது ராஜா, அந்த ரோம பேரரசுல இருந்த ஒரு யூத தேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆண்டு கொண்டிருந்த அந்த ஏரோது ராஜா. அப்ப பாருங்க, அக்காலத்துல ஏரோது சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா இருந்தது, நாட்களா இருந்தது. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்னாடி ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபிக்க தொடங்கினாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? கவனிக்கீங்களா? ஏரோது பிடிச்சிட்டான், வெளியே கொண்டு வரதுக்கு சான்ஸே இல்லை, தப்பி பிழைப்பங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா சபையார் அவனுக்காக என்ன செஞ்சாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களே, இதுதாங்க போர் அடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள யந்திரம் நீ பேதுரு அப்படின்னு சொன்னீங்களே, உன்னை கொண்டு இப்படிலாம் செய்வேன்னு சொன்னீங்களே, பேதுருவை மனம் திரும்ப பண்ணீங்களே, எவ்வளவோ பலத்த அற்புத அதிசயத்தெல்லாம் செஞ்சீங்களே, உங்களுடைய திட்டம் தரிசனம் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஜெபித்தாங்களாம். நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல வேதத்தை பொறுமையா உட்காந்து வாசிங்க. அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு, பாருங்க, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரியில ஒரு காலம் இருந்துச்சுங்க. கைது பண்ணப்பட ஒரு காலம், ஜனங்கள் செபிப்பதற்கு ஒரு காலம், ஆனா ராஜா முன்குறித்தது ஒரு காலம். அந்த காலத்துக்கு முந்தின இரவு ராத்திரியில கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 போர் சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையில காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமா எழும்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சலை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது என்று மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தார் பேதுரு. சொப்பனம் போல நடந்ததுங்க, கனவு போல நடந்ததுங்க. அந்த காலம் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? கனவு போல. கவனிக்கீங்களா? அவர்கள் முதலாங்காலையும் 2ஆம் காவலையும் நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஒரு அலையில சொல்லுவோமா? சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, ஆனா தானா திறவுண்டது. பாருங்க, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு அலையில சொல்லுவோமா? பேதுருவுக்காக சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைங்கிற நிலைமையை மாற்றி அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும்படி தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னா, ராஜாவின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணத்துக்கும் ஆண்டவர் விடுதலையாக்கும்படி தம்முடைய தூதனை அனுப்பி அற்புதம் செஞ்சார்னா, உன் வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற அந்த காணப்படுகிற தற்காலிகமான அந்த அனித்தியத்தை முடித்து போட்டு காணப்படாத நித்திய நன்மையின் ஆசீர்வாதத்துல உன்னை, உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் வேலை ஸ்தலத்தை, உன் ஊழியத்தை நிரப்ப ஆண்டவர் வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அங்க அழகா சொல்லும் பாருங்க, எஸ்ஐயா 41:16, அவைகளை தூச்சுவாய்,
அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த காலம் அது உன் வாழ்க்கையில நிறைவேறும். அது என்னங்க? அவைகளை தூச்சுவா, எப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும் போது இத்தனை ஆண்டு காலம் அச்சுறுத்திய பெரும் பிரச்சனை, இந்த சூழ்நிலை, அந்த பலவீனம், அந்த கடன் சுமை, அந்த தீராத வியாதி, அந்த குடும்ப பிளவுகள், பிரிவினை, வேலை செய்யற இடத்துல எதிர்ப்பு, இயலாமை அப்படிங்கிற காரியம் அது என்ன செய்யுமா? இருந்த இடம் தெரியாம ஓடி போயிருமா. ஒரு அலையில சொல்லுவோமா? சுழல் காற்று அப்படிங்கிறது கவனிக்கீங்களா? அந்த வார்த்தை அங்க யூஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஒரு சுழல் காற்று அனுப்புவாராம். அந்த சுழல் காற்று சூழ்நிலை அப்படியே தூக்கி பறக்கடிச்சு இருக்கிற இடம் தெரியாம உன்னை எது பயப்படுத்தி வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்துச்சோ அது இருக்கிற இடம் தெரியாம தூரமா கொண்டு போயிருவோம். இங்க அது நடந்ததுங்க. அந்த வாசிச்சீங்க நாங்க அதனுடைய அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 12 அதிகாரம் வாசிங்க. அதனுடைய 18, 19 பாத்தீங்கன்னா, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ள உண்டான கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஏறுது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்ட பின்பு யோதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்க வாசம் பண்ணாங்க. அதிகாரம் எங்க போயிருச்சு? இருந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுச்சு. தேவ ஜனத்தை துன்பப்படுத்தின, காயப்பட வைத்த, வேதனைப்பட வைத்த அந்த சதி, அந்த கொந்தளிப்பு, அந்த சதி ஆலோசனை இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில ஓடுமா? உங்க ஜீவியத்தில் நடக்குமா? ஏன்னா அதே ஜீவன்ல தேவன் உனக்குள்ள இன்னைக்கு வாழ்கிறார். நீ புழுவாயிருந்த நாட்கள் முடிந்து போயிடுச்சு. உன்னை போரடிக்கும் யந்திரமாய் கர்த்தர் மாற்றி பயன்படுத்தக்கூடிய நாட்கள். அப்போ உன்னை அச்சுறுத்தி வேதனைப்படுத்தி துயரப்படுத்தினதெல்லாம் நீ தூச்சி சுழல் காற்று அவைகளை கொண்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்து அவருக்குள்ள நீயே கர்த்தருக்குள்ள கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டக்கூடிய நாட்கள். இன்னொரு சம்பவம் தெரியுமா? இந்த புழுவா இருந்தாங்களே ஜனங்கள், இப்ப அந்த புழு எங்க வந்துருச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 21 இருந்து கொஞ்சம் வாசித்தீங்கன்னா, குறித்த நாளிலே ஏரோது ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணானா. அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். யாரு ஒன்ன புழுவா மாத்தினாங்களோ புழுவை கொண்டு போய் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வைத்து அவங்களை அழித்து, நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை போராட்டி கொண்டிருக்கிற அந்த நாட்கள் ஆண்டவர் உன்னை நடத்துகிறாங்க. ஒரு அலையில செல்லுவோமா? அப்ப புழுவா இருந்த இஸ்ரவேலரை தேவன் போரடிக்கும் இயந்திரமாய் மாற்றினார்னா, எதிரிகளை காலின் கோடு மிதித்து உயர்த்தக்கூடிய ஒரு பாத்திரமா மாற்றினாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை ஒடுக்கினவனை பதரா மாற்றக்கூடிய காலம் இதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப எதெல்லாம் சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தையோ, அந்த வார்த்தைக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இயேசுவால எல்லாம் கூடும் ஆண்டவரே, சாத்தியம்தான் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே, என்னால முடியாது உங்களால முடியும், அவரை உயர்த்துங்க. அந்த காலத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துறாங்க. இப்ப வாசிங்க 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் அதனுடைய 17, 18 வாசிப்போம்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, வேதம் அழகா சொல்லும், தேவன் நமக்குன்னு உண்டாக்கினதை நம் கண் காணவில்லை,
நம்முடைய காதுல கேட்கல, நம்முடைய இருதயத்துல உணரல, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அறிந்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இயேசு சுவாமி தம்முடைய கல்வாரி சிலுவையில உனக்குன்னு அதை திட்டமிட்டு இருக்கிறார். பிதாவின் சிம்மாசனத்துல திட்டமிடப்பட்டாயிற்று. அவர் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால விலை கொடுத்து சம்பாதித்து உனக்கு வைத்திருக்கிறார். அது உனக்கு தெரியாது, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களை அறிந்திருக்கிறார். அவரத்துல சரண்டர் பண்ணு, அவரை தேடு, ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம்னு, கத்தரை கனம் பண்ணுங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவிசுவாசமா பேசாதீங்க, விசுவாசமா பேசுங்க. உனக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் அறிக்கையிடுங்க. இஸ்ரவேலின் தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்க நான் பாக்கியமான மாதிரி உன்னை, உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உனக்கு உண்டான வேலை, தொழில் எல்லாத்தையும் நீயே இயேசுவின் நாமத்துல வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்லாங்க, காணப்படுகிற இல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனம் ஆகியவை உண்டாக்குகிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ உன்னுடைய உபத்திரவத்தின் நாட்களுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்கிட்டாங்க. ஒரு கனவை போல, ஒரு சொப்பனத்தை போல ஆண்டவர் மாற்றி ஒரு நித்திய ஆசீர்வாதத்துல உன்னை உண்டாக்குறாங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க உங்க வேத புத்தகத்துல. அனித்தியமானவைகள்னா அது தற்காலிகமானவைகள், காணப்படாதவைகளோ நிரந்தரமானது, உனக்கும் உன் சந்ததிக்கும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தை, உன் தொழில், உன் வேலை, உன் பிசினஸ் எல்லாவற்றையும் நிரப்பி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, மேன்மைப்படுத்தும்படி, பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படி, கலிகூர்ந்திருக்கும்படி அந்த கிருபை ஆண்டவர் உன் மேல ஊற்றுகிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கேட்ட வார்த்தைக்காக நன்றி எசப்பான்னு சொல்லுங்க. என்னோட பேசினீங்களே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உன்னை, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறபடியால் நன்றின்னு சொல்லுங்க.